இன்னைக்கு நம்ம கொச்சி ட்ரிப் டே 2. டே 1ல் நாங்கள் பெங்களூர்ல இருந்து கிளம்பி திம்பம் ஃபாரஸ்ட் பன்னாரி சத்தியமங்கலம் வழியாக கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தோம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து நேராக கொச்சிக்கு போகலை, முதல்ல ஒரு டீடூர் பண்ணி குருவாயூருக்கு போகிறோம். இந்த ரூட் முழுக்க எந்த ரூட் எடுத்தோம், ரோடு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, எங்கெங்கே பிரேக் எடுத்துக்கிட்டோம் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதுக்கும் மேலா குருவாயூர் தரிசனம், கோயில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஜாலியாகவும் இருக்கும். ஒரு ஃப்ரேம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய், இன்னைக்கு நம்ம பெங்களூர்லேருந்து கொச்சின் போயிட்டுருக்கிற ட்ரிப்பில் டே 2ல் வந்து இருக்கோம். தட் இஸ் போன எபிசோடில் வந்து பார்த்துருப்பீங்க, பெங்களூர்ல இருந்து கிளம்பி மைசூர் வழியா கோயம்புத்தூருக்கு வந்தோம். நைட்டு வந்து கோயம்புத்தூர்ல ஹால்ட். பிளஸ் எங்களோட டே 2ல வந்து எந்த ஒர்க்கும் வந்து வெளியில வந்து போகல, வீட்டுல தான் வந்து இருந்தோம். எங்க இதுல இன்னைக்கு டே 3 வந்து கிளம்பியிருக்கோம். தட் இஸ் பெங்களூர்ல இருந்து வந்து ஒரு நாள் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு அதுக்கு மறுநாள் குருவாயூர் வழியா கொச்சின் போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். இப்ப காலையில 7 மணிக்கு கிளம்பினோங்க. மார்னிங் கரெக்டா 7 மணிக்கு ஷார்ப்பா கிளம்பிட்டோம். ஏன்னா இங்க இருந்து 3.5 hours இருக்குன்னு காட்டுது குருவாயூர். அதனால கொஞ்சம் சீக்கிரமா போனாதான் முடியும்னு மார்னிங் ஷார்ப் 7 o'clock விட்டு கிளம்பிட்டோம். நாங்க ஒண்டிப்புதூர்ல இருந்து கிளம்பினதால திருச்சி ரோடு வந்து கோயம்புத்தூர் பைபாஸ்க்கு வந்துட்டோம். கோயம்புத்தூர் பைபாஸில் இந்த ஹோட்டல்லையே லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோங்க. நல்ல ஹோட்டல், தாராளமாக வரலாம். நாங்கள் கேரளா டூர் மூடில் இருக்கிறதால இந்த படங்களை பார்த்தா எனக்கே கதகளி ஆடணும் போல இருக்கு. இந்த கோயம்புத்தூர் பைபாஸில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த டோல்ஸுங்க. இது கோயம்புத்தூர் பைபாஸ்னு நான் வந்து சொல்கிறது நீலாம்பூர்லேருந்து மதுக்கரை வரையிலும் இருக்கிற இந்த 25 கிலோமீட்டர் தூரம் ரோடை தான் நான் வந்து கோயம்புத்தூர் பைபாஸ்னு சொல்கிறேன். இந்த 25 கிலோமீட்டரில் 6 டோல்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, நாம் எந்த டோலில் என்ட்ரி ஆகிறோம், எந்த டோலில் எக்ஸிட் ஆகிறோங்கிறத வந்து வச்சு எவ்வளோ தூரம் இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டோல் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு சேஞ்ச், இங்கே தான் ஒரு முக்கியமான தகவல் இருக்குது நீங்கள் கவனிக்க வேண்டியது. என்னென்னா, இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த சிஸ்டம் வந்து மாற்றிட்டாங்க. தட் இஸ் நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் NHAI கைக்கு வந்து இது வந்து போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து எல்லா டோலும் போயிடுச்சு. ஒரே ஒரு டோல் மட்டும்தான் வந்து இருக்குது. மதுக்கரையில் இருக்கிற டோல் மட்டும்தான் இப்போ வந்து ஆக்டிவாக இருக்குது. மற்ற எல்லா டோலும் இப்போ வெறும் டம்மியாக தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு டோலில் மட்டும்தான் இப்போ வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பாலக்காடு 22. பாலக்காடு வந்தாச்சுன்னா அப்போ கேரளா உள்ள நுழைஞ்சாச்சா? சூப்பர் சூப்பர், இவ்வளோ அழகாக இருக்கு. கேரளா மண்ணில் கார் அடி எடுத்து வச்சதுமே எவ்வளோ அழகாக இருக்குது. இது உண்மையாகவே அழகாக இருக்கா, இல்லை நான் இருக்கிற குஷிக்கு இது எக்ஸ்ட்ராவாக அழகாக தெரியுதா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை நேரம் ஆகும் நம்ம போய் சேர்றதுக்கு, கொச்சினுக்கு போய் சேர்றதுக்கு?
ஆக்சுவலா இங்க இருந்து 145 கிலோமீட்டர்ஸ் இருக்கு கொச்சின். ஆமா. நம்ம ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா திருச்சூர்ல இருந்து அப்படியே டைரக்டா கொச்சின் போனோம்னா 2 to 2.5 hours போயிடலாம். ஆமா, ரோடும் நல்லா இருக்கு. ரோடு நல்லா இருக்கும், ஹைவேஸ், டோல் ரோடு. பட் நம்ம குருவாயூர் போயிட்டு நம்ம போறோம். இப்போ குருவாயூர் போயிட்டுன்னா குருவாயூர்ல தர்ஷனம் பண்ணிட்டு அங்கேருந்து போகணும். குருவாயூர்ல இருந்து கொச்சின் வந்து ரோடு நல்லா இல்ல, சுமாரா தான் இருக்கு. பிரிட்ஜ் ஒர்க்கு பிரிட்ஜ் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றாங்க. ஸோ பிரிட்ஜ் ஒர்க்கு அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது, ரோட் கண்டிஷன். ஸோ ரோடு சுமாராக தான் இருக்குன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு தர்ஷன் பண்ணிட்டு குருவாயூர்ல ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து இதுக்கு அங்கேருந்து கொச்சின் அப்படியே அந்த ரூட்டை, அதாவது வந்து நம்ம ஈசிஆர் மாதிரி கடற்கரையிலேயே வந்து போகும் ரோடு. அந்த ரோட்ல நம்ம போனோம்னா அது கொஞ்சம் வில்லேஜஸ் எல்லாம் போய் போகும். கேரளா வில்லேஜஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும், லேண்ட்ஸ்கேப் எல்லாமே. பட் ரோடு நல்லா இல்லைன்றாங்க. பட் ஓகே, ரோடு நல்லா இல்லைன்னா கூட நம்ம பொறுமையா அப்படியே போனோம்னா இட் இஸ் ஒர்த் கோயிங். நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஆயிடும், ஒரு 6 o'clock ஆயிடும். 6 o'clockல போயிரலாமா? பரவாயில்ல, நான் இன்னும் கூட லேட் ஆகும்னு நினைச்சேன். 6:30க்கு ஆயிடும். 6:30க்கு போயிட்டு ரூம் செக் இன் பண்ணிட்டு இன்னைக்கு அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கொச்சின் போயிட்டு ரூம்ல. ஆமா, இன்னைக்கு வேற ப்ரோக்ராம் எதுவுமே நம்ம பிளான் பண்ணல. நாளையில இருந்து தான் வந்து ப்ரோக்ராம்லாம், சைட் சீயிங் ப்ரோக்ராம்லாம் பிளான் பண்ணிருக்கோம். இன்னைக்கு எந்த எதுவுமே வந்து பிளான் பண்ணிக்கல. நான் கொச்சின்ல வந்து நாளைக்கு என்னென்னன்றது அங்க ஹோட்டல்லயே செக் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் இருக்கு, ரிசர்வேஷன் பண்ணிக்கணுமா இல்ல வந்துட்டு அது நம்ம நாளைக்கு நம்ம பாத்துக்கலாம், அது ஷெட்யூல். இன்னைக்கு கொச்சின்ல போய் நம்ம ரூம் செக் இன் பண்ற வரைக்கும் நம்ம இன்னைக்கு யோசிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா குருவாயூர்ல எவ்வளவு நேரம் ஆக போகுது, அந்த குருவாயூர் டு கொச்சின் ரோட் கண்டிஷன் எப்படி இருக்கு தெரியல. அதனால பாக்கலாம், அப்போ போறப்ப அப்படியே பார்த்துட்டு போகலாம். இந்த டன்னலா சொன்ன நீங்க? ஓ, அது தாண்டன ஒரு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி அந்த ரோடு அப்படி இருந்தது, அந்த சைடுல இருந்தது ரோடு. ஓ, டனல் வந்து நீ எப்ப வந்த? எனக்கு இது வந்த ஞாபகமே இல்ல. அழகா இருக்குல்ல? வாவ். ஆனா நாம வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி குருவாயூருக்கு வந்தோம் இல்ல? ஆமா, இல்ல அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தது. நம்ம அதனால அந்த சைடு ரோடு ஒன்று வரும், அந்த சைடுல இந்த ஹில்ல அவாய்ட் பண்ணி அந்த ரோட்ல தான் வருவோம். அப்படியே டன்னல போட்டேன். பெரிய டன்னல் டன்னல கட் பண்ணவே இல்லாம போட்டிருக்கேன். வெளிச்சம் வந்து இந்த ரோடு பத்தியா, இந்த ரோடு வந்து வரும், டன்னல் அவாய்ட் பண்ண ரோடு. முன்ன பழைய ரோடு போல இருக்கு. நான் டன்னல் வருமோ வராதோன்னு நினைச்சேன், பார்த்தா சூப்பர். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் அப்ப சொன்னல திரும்பி வர்றப்பதான் வந்து பாக்கலாம், இப்ப வராது, பொறப்பையே பார்த்தாச்சு. கொச்சின், குருவாயூர் எல்லாம் திரும்பணும். இப்படி நாம திரும்பி ரைட்ல போறோம். திரிஷூர் கிட்டயா திரிஷூர்லயா இப்ப நாம இருக்கிறது?
திருஷூர் இது. திருஷூரே தான். அதுக்கு அப்படியே நம்ம திரும்பி இருக்கலாம்ல, ஏன் சர்வீஸ் ரோடு எடுக்க சொல்லிச்சு? சிக்னல் can avoid signals. ஓ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன விசேஷம் தெரியல, ஃபுல்லா சீரியல் லைட் போட்டு வச்சிருக்காங்க ஊரு ஃபுல்லா. ஆமா, இங்கெல்லாம் ஃபுல்லா தெரு தெரு சீரியல் தெரு லைட்ஸ். ஃபுல்லா போட்டு வச்சிருக்காங்க. தெருல ஏதாவது கோயில் விசேஷம் என்னமோ. இங்க ஏதோ ஒரு கோயில் ஒண்ணு வருது, கோயில் ஏதா இருக்கு. தெரியல. பிளஸ் கோயில் கடலாம் அதாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் போல இருக்கு. இந்த கோயில் தான். கோயில எக்ஸிபிஷனா? கோயில் தானா? எக்ஸிபிஷனா கோயிலான்னு தெரியல. கோயில்ல எக்ஸிபிஷனா இருக்கு. இல்ல ஏதோ திருவிழா இங்க பாரு, இருக்கும். இங்க பாரு, இத பார்த்தா ஏதோ டவுட்டா இருந்தது. கரெக்ட். கோயில் திருவிழா மாதிரி இருந்து அவங்களே எக்ஸிபிஷன் மாதிரி போடுறாங்க. சர்ச், புது சர்ச் ஏதோ இருக்கு. அதுவும் கோயில் தானே. ஆமா ஆமா. சூப்பர், நல்லா இருக்குல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணுங்க. ஏன்னா ட்ரெஸ் கோடு, குருவாயூர் டெம்பிளுக்கு வந்து போறதுனால ட்ரெஸ் கோடை பத்தி கண்டிப்பா ஈஸியா. கேரளா டெம்பிள்ஸ்ல எப்பவும் ரொம்ப சீரியஸான ட்ரெஸ் கோட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் வந்து போடணும்னுட்டு. இது நாள் வரையிலும் குருவாயூர்ல லேடிஸ் கம்பல்சரி சாரி அண்ட் ஜென்ட்ஸ் வந்து தோத்தி வந்து போடணும், ஷர்ட் வந்து போடக்கூடாது. அதுதான் வந்து இத்தனை நாள் வந்து இருந்த ஒரு சிஸ்டம். ஆனா இப்ப வந்து கூகுள்ல பார்த்தா கொஞ்சம் மாத்திருக்காங்க. லேடிஸ் வந்து சுடிதார் வித் துப்பட்டா போடலாம் சொல்லிட்டு வந்து சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, மாத்திருக்காங்க சொல்லிட்டு பார்த்தேன். அந்த தைரியத்துல வந்து சுடிதார் போட்டு போயிட்டு இருக்கேன். அங்க வந்து அலோ பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருந்துட்டே இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஜென்ஸுக்கு வந்து எதுவும் கோடு எதுவும் மாறல. இப்பவும் அதே சேம் பழைய இது என்ன சிஸ்டம் இருந்ததோ அதே தான் இப்பவும் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. லேடிஸ்க்கு மட்டும் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, சுடிதார் வித். பட் அதுவும் வந்து ஸ்லீவ்லெஸ் இருக்கக்கூடாது, ஒரு ரொம்பவும் வெஸ்டர்ன் லுக்ல இருக்கிற ஒரு இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு நார்மல் சுடிதார் வித் துப்பட்டா வந்து இருக்கணும், இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து அதை ரெஃபரன்ஸ் பார்த்தேன். பார்த்துட்டு அந்த தைரியத்துல தான் சுடிதார்ல போயிட்டு இருக்கேன். பார்க்கலாம், அலோ பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம். குருவாயூர் வந்தாச்சுங்க. இப்போ டைம் 11:10. இங்கே பார்க்கிங் ஃபுல் ஆயிடுச்சு. முன்னாடி வேற பார்க்கிங் இருக்கு, நாங்கள் அங்கே போகலாம். நான் இப்ப நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட போறேங்க. எப்படி இருக்க போகுது தெரியல.
சும்மா காஃபி டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக ஜூஸ் சாப்பிட்லான்னு நினச்சேன். நெல்லிக்காய் இருக்குது, நாங்கள் அதுவும் சர்க்கரை இல்லை, சால்ட்டு போட்டுருந்தாங்க. இப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். சோடாவா? இல்லை, வாட்டர் போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாரி, லெஃப்ட் ஹேண்டில் வாங்கிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் பரவாயில்ல. பயங்கர காரமா இருக்குதுங்க. நெல்லிக்காய் ஏதோ சால்ட்டும் பெப்பர் மட்டும் போடுவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க போல இருக்கு. காரமா இருக்கு, அதனால வேணான்னு விட்டுட்டேன். நல்ல கூட்டம் இருக்கிறாப்புல தாங்க இருக்கு. பார்க்கலாம் இன்னும் பக்கத்துல போறப்ப எப்படி இருக்கு. தர்ஷன் டிக்கெட் ஏதாவது இருக்கா எல்லாம் பார்க்கலாம். இப்ப டைம் 12 ஆகுது. 12:30க்கு க்ளோஸ் பண்றதாவும் சொல்றாங்க, தெரியல. போய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஏதாவது இருக்கா எல்லாம் பார்க்கலாம். அதோட ட்ரெஸ் கோடு வேற சொல்லு, அதுவும் என்ன பண்றாங்க, அலோ பண்றாங்களா, அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது மெத்தட் ஏதாவது பார்க்கலாம். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா நான் போக போக செய்வேங்க. குருவாயூர் கோயிலில் ரொம்ப முக்கியமான ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அங்கே நடப்பந்தல், இங்கே மேலே ஒரு ஷெட்டு போட்டிருக்குல்ல, அதுதாங்க நடப்பந்தல். அது உள்ள யாரும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு கேரளா ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது. அதனால அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அது தெரியாமல் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்ப ஒரு போலீஸ்காரர் இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லி கையோடு எடுத்த வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லிட்டு போனார். அதனால் என்னால் ஒரு வீடியோ கூட போட முடியல. ஆனால் என்னால் ஆன மட்டும் உங்களுக்கு வேண்டிய தகவல்களை இந்த ஃபோட்டோஸை வச்சு தர பார்க்குறேன். நடப்பந்தல் தாண்டி போனால் உள்ள பெரிய க்ளோக் ரூம் இருக்குது. அங்கே செப்பல்ஸ், மொபைல்ஸ் எல்லாம் டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு போனோம். ஃப்ரீ தர்ஷன் போகலான்னு பார்த்தா க்யூ ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இங்கே இருக்கிறது மட்டும் க்யூ லைன்ஸ் இல்லைங்க, இதுக்கு வெளியே தெற்கு பக்க என்ட்ரன்ஸ் வரையிலும் பெரிய க்யூ இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் பண்ணி இந்த க்யூ லைன்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் கூட்டத்தை பார்த்து பயந்து என்னடா பண்ணுறது, நாம் ஆன்லைனில் கூட புக் பண்ணலையேன்னு யோசித்தோம். இன்ஃபர்மேஷன் சென்டரில் விசாரித்தா அதே டிக்கெட் நேர்லேயும் கிடைக்கும்னு சொன்னாங்க. நடப்பந்தல்லேருந்து ரைட்டில் வந்தால் க்ளோக் ரூம் இருக்குது. அதிலிருந்து கோயில் பக்கமாக நேராக போனால் அங்கே ஒரு கவுண்டரில் டிக்கெட் தராங்க. நாங்கள் உள்ளே போன நேரம் அந்த கவுண்டரும் மூடி இருந்தாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரர் கோயிலுக்கு உள்ளேயே போய் டிக்கெட் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கைட் பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான தகவலுங்க, இப்போ லேடிஸ்க்கு சாரீஸ் கம்பல்சரி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல டீசன்ட் சூரிதார் வித் துப்பட்டா போட்டிருந்தா அலோ பண்ணுறாங்க. அதனால் எனக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, உள்ளே அலோ பண்ணாங்க. உள்ளே போயிட்டோம். இப்போ ஆன்லைன் புக்கிங் பற்றின டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். ஃபஸ்ட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இது குருவாயூர் தேவசம் அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே பண்ண முடியும். எந்த ப்ரைவேட் ஏஜென்சியும் குருவாயூர் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியாது. அப்படி யாராவது சொன்னால் அதை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க, அது ஸ்கேம் மட்டுமே. குருவாயூர் அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட் 1000 ரூபா. இதில் க்யூலாம் இல்லை, அப்படியே டைரெக்டாக உள்ளே போயிடலாம். தரிசனத்துக்கு 2 மெத்தட் தான் இருக்குது. ஒன்று ஃப்ரீ தர்ஷன், இன்னொன்று பெய்டு தர்ஷன். அதை தான் ஸ்ரீகோவில் கீ லேம்ப் தர்ஷன்னு சொல்கிறாங்க. அது ஒரு டிக்கெட் 1000 ரூபா. நடுவில் வேறு எதுவும் இல்லை. ஆன்லைனில் பார்க்குறப்ப 15 ரூபா 20 ரூபாய்க்கெலாம் ஏதோ வழிபாடுன்னு போட்டிருக்கேன்னு அங்கே இன்ஃபர்மேஷனில் கேட்டேன். அது எதுவுமே தரிசனம் இல்லை, அது எல்லாம் ஒன்றா பிரசாதமாக இருக்கும், இல்லை டொனேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் ஸ்ரீகோவில் கீ லேம்ப் தர்ஷன் 1000 ரூபா டிக்கெட் 2 வாங்கிட்டு தரிசனத்துக்கு போனோம். நாங்கள் போன மதிய நேரம் ஏதோ நைவேத்திய டைம் அது மாதிரி இருந்ததால் ஒரு 10 நிமிஷம் க்யூவில் நின்றுருந்தோம். மற்றபடி க்யூலாம் எதுவும் இல்லை. குருவாயூரப்பனை அவ்வளோ பக்கத்தில் இதுவரைலாம் பார்த்ததே இல்லை.
அவ்வளோ நல்ல தரிசனம் ஆச்சு. காளிங்க நர்தன அலங்காரத்துல ஜம்முன்னு போஸ் கொடுத்துட்டு இருந்தாரு குட்டி கிருஷ்ணா. மாதவா மதுசூதனா ஜெய நாராயண கோபால் கோவர்தன கிரிதாரி முராரி. இந்த ஸ்பெஷல் தர்ஷனுக்கு போனா பிரசாதம் கிட் ஒன்று தராங்க. அதுல இந்த கலபம்னு நெத்தில வச்சுக்க ஒரு சந்தனம், சுகர் பிரசாதம், அப்புறம் ஒரு வாழைப்பழம் எல்லாம் இருக்கு. தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வந்தாச்சுங்க. இந்த ஆனா கூட்டம் ரொம்ப அதிகமா வந்து இருந்தது. ஃப்ரீ தர்ஷனுக்கு போகணும்னா ரொம்ப நேரம் ஆகும் போல இருந்தது. ரொம்ப பெரிய கியூ இருந்தது. அதனால நாங்க வந்து ஸ்பெஷல் தர்ஷன் வந்து டிக்கெட் வந்து வாங்கிட்டு போனோம். அது பி லேம்ப் அட் ஸ்ரீகோயிலுங்கிற தர்ஷன் வந்து 1000 rupees per person. அந்த அது வந்து வாங்கிட்டு போனோம். அதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சுங்க. 12 மணிக்கு கியூக்கு போனோம் நாங்க. 12 மணிக்கு கியூக்கு போனோம். தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில வர்றதுக்கு ஒரு 1/2 hour 45 minutes ஆச்சு. நல்லா தரிசனம் ஆச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து சாப்பிட போகலாம் போயிட்டு இருக்கோம். நடப்பந்தலுக்கு 2 பக்கமும் நிறைய கடைகள் இருக்கு. அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு. குருவாயூர்ல தரிசனம் முடிச்சுட்டு கொச்சினுக்கு கிளம்பிட்டோங்க. இப்ப டைம் வந்து 3 மணி ஆகுது. அங்க தரிசனத்துக்கு ஒரு 1/2 hour தான் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆகல. ஆனா கூட்டம் அதிகமா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு போனதுனால நாங்க 1/2 hourல வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வெளியில வந்து அங்க ஷாப்லாம் வந்து பார்த்துட்டு அங்க வெளியில நடந்துட்டு இருந்த அந்த டான்ஸ் அங்க டெய்லியே வந்து ஒரு ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். சம் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து நடந்துட்டே இருக்கும். ட்ரெடிஷ்னல் ஆர்ட் இதெல்லாம். ஸோ அங்கே கியூவில் உட்காந்து நம்ம அதை கியூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கூட அதை வந்து பார்த்துட்டு இருக்கலாம். அதை மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து காருக்கு வந்து வெயில் வேற நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு க்ளவுடியா தான் இருக்குன்னா கூட நல்லாவே வெயில் ஃபீல் பண்ணோம். அதனால ஒரு
3 மணி ஆயிடுச்சு இப்ப காருக்கு வந்து கொச்சினுக்கு கிளம்புறதுக்கு. 3 மணி நேரம் காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வாக்குல அங்க போய் சேர்ந்துருவோம் சொல்லிட்டு வந்து சொல்லுது. ஆனா இந்த ரோடு வந்து பாருங்க, இந்த இடத்துல ரோட் ஒர்க் அதிகமா நடந்துட்டு இருக்கு. புது ஹைவே எல்லாம் வருது போல இருக்கு. இந்த ரோட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. குருவாயூர்ல சாப்பிட்டு கிளம்பினதுங்க. லஞ்ச் நல்லா இருந்துச்சு குருவாயூர்ல. சிம்பிள் மீல்ஸ், பட் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி தேங்காய் பாயசம் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த ரோடு குருவாயூர்ல இருந்து கொச்சின் வர்ற ரோடு நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரோட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சாதாரண ஊருக்குள்ள வந்து வர்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சூப்பர் ரோடுங்கிற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் டயர்சமா தான் இருக்கு. வெதர் கிளைமேட் சூப்பரா இருக்கு. இருந்தாலும் வந்து டயர்டா தான் இருக்கு. சரி, ஓகே. ஆரியாஸ் பியூர் வெஜ் ஹோட்டல்னு வந்து போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துட்டு ஒரு காஃபி டீ ஏதாவது ஒன்று சாப்பிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலாம் சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் அட்மாஸ்பியர்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ தெரியல. பார்க்கலாம், உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். சந்தேகமா தான் இருக்கு. பரவாயில்ல, நான் பயந்த அளவுக்கு இல்லை, நல்லாவே இருக்கு காஃபி. காஃபி எப்படி இருக்கு? ஆக்சுவலா இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கல. ஏதோ ஒரு மாதிரி பழைய பில்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனா ஆம்பியன்ஸும் நல்லா இருக்கு. Southeast toward National Highway 66. ரேட் 94. இது ஒரு ரிவர் ஏதோ இருக்கு பாருங்க. இதுக்கு மேல வருது போல இருக்கு இந்த பாலம். செட்டுவா பிரிட்ஜ். பேக் வாட்டர்ஸ், செட்டுவா பிரிட்ஜ். மேல சம் கிரிட் எல்லாம் வச்சு கட்டுறாங்க போல இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. இப்பதான் பேக் வாட்டர்ஸ் கொஞ்சம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
கொச்சினுக்கு வந்துட்டோங்க. செக்இன் பண்ணிட்டு ரூம்க்கு வந்துட்டோம். எங்கன்னா எம்ஜி ரோட்ல அபாட் பிளாசாங்கிற இடத்துல வந்து தங்கி இருக்கோம். இது ரூம் நம்பர் 408 4th ஃப்ளோர்ல வந்து இருக்கு. எம்ஜி ரோடு ஒரு ஃபேன்சி ரிசார்ட்ஸ் அத மாதிரிலாம் நாங்கள் தங்கலை. இது மெயின் ரோடு, நல்ல மெயின் ஏரியா எம்ஜி ரோடு. அங்க வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கோம். ரூம் டூர் பார்த்துடலாம் பாருங்க. ஒரு ஸ்பேஷியஸா இருக்கு இந்த ரூமு. நல்ல ஒரு காட்டு, டபுள் காட்டு, ஸ்பேஷியஸா வந்து இருக்கு. லக்கேஜஸ் லக்கேஜஸ் டிவி, எல்ஜி டிவி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க வந்து தனியா ஒரு 2 சேரு இதெல்லாம் போட்டு எப்பவுமே பெட்ல உட்காந்துருக்கணுங்கிற ஒரு அவசியம். ஒரு ஹாய் சொல்லு. அண்ட் ஒரு மிரர், ஒரு ஒர்க் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அண்ட் 2 வாட்டர் பாட்டில். இது ஏன் வாட்டர் பாட்டில். அண்ட் இங்க வந்து பாருங்க, இங்க மெட்ரோ ரயில் தெரியுதுங்களா? ஐ மீன் மெட்ரோ லைன் வந்து தெரியுது. ஏதாவது போகுதா இப்பன்னு தெரியல. ஆப்ரேஷனால இருக்கா இல்ல வந்து என்னன்னு தெரியல. இப்படி லைட் சொல்றப்பே போகுது பாருங்க. மெட்ரோ தெரியுதுங்களா? ஐயோ போயிடுச்சு, மின்னல் மாதிரி போயிடுச்சு. இந்த ரோடுங்க, நாம இப்ப வந்த ரோடு. அந்த ரோடு வழியா தான் வந்தோம். இங்க மத்தபடி பெரிய வியூலாம் எதுவும் இல்லை. ஒரு பெரிய வியூ இதுக்காகவும் நாங்க வந்து பார்க்கல. ஆனா எப்படியும் நாள் முழுக்க எங்கேயாவது சுத்திட்டு நைட்டு மட்டும்தான் ரூம்க்கு வர போறோம். அதுக்கு பெரிய வியூ இருக்கணும்னா நாங்க என்ன நாள் முழுக்க ரூம்லயே உட்காந்துட்டு இருக்க போறோங்கிறதுனால அதுக்கு பெரிய இதா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இங்க கெட்டில் காஃபி, அது என்ன கெட்டில், அண்ட் சுகர் ஃப்ரீ எல்லாம் கூட வச்சிருக்காங்க. பரவாயில்ல, டயபெட்டிக்கா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ப்ரூ. எனக்கு டீ பிடிக்காது, காஃபி தான் பிடிக்கும். டீனா இஞ்சி டீ மட்டும்தான் பிடிக்கும். இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, ஊட்டி அது மட்டும்தான் பிடிக்கும். ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ். டிவியில் ஓடிடிலாம் இருக்கிற மாதிரி தெரில. டெஸ்க்டாப், சாரி டிடிஹெச் தான். அண்ட் இங்க ஒரு வார்ட்ரோப் ஒன்று இருக்கு. பாத்ரூம் பார்த்துடலாம். அண்ட் இங்க ஒரு மிரர் ஒன்று இருக்கு பாருங்க. ஃபுல் சைஸ். பரவாயில்ல, ட்ரெஸ் எல்லாம் சாரி எல்லாம் கட்டினா கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ண வசதியா இருக்கும். பாத்ரூம் கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. ஹேர் ட்ரையர், டவல், கார்னர்ல ஒரு பிளான்ட், மணி பிளான்ட் ஒன்று இருக்கு. ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். லைட்ஸ்,
செப்பரேட்டா ஒரு இது செப்பரேட் பண்ணியிருக்காங்க பாத்ரூமை. ஷவர், டவ் பாடி வாஷ், டவ் ஷாம்பு. பரவாயில்லையே. ஷவர், ஸோ இதாங்க ரூமு, சின்ன ரூமு, காம்பேக்டா. இன்னொரு 4 நாளைக்கு இதுதான் எங்க வீடா இருக்க போகுது. ஸோ என்ன பிளான்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய அளவுக்கு எதுவும் டிசைட் பண்ணல. இப்பதான் ரூம் செக்இன் பண்ணி வந்திருக்கோம். கீழே போய் டிராவல் டெஸ்க்ல போய் விசாரிக்கணும். என்னென்ன இன்னைக்கு எங்கெங்க போகலாம், இது மாதிரி இதெல்லாம் டிராவல் டெஸ்க்ல வந்து விசாரிக்கணும். இதுவரையிலும் நாங்க ஏற்கனவே வந்தப்ப அந்த க்ரூயிஸ் போனோம், வில்லேஜ் ட்ரிப் போனோம், இந்த மாதிரிலாம் நிறைய பிளான் வந்து வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் இந்த தடவையும் போகலாம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை வந்தப்ப கதகளி டான்ஸ்க்கு வந்து போனோம். அது இப்பவும் வந்து அரேஞ்ச் பண்றாங்களா, நடக்குதா, டூரிஸ்டுக்கு வந்து அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி பண்றாங்களா சொல்லிட்டு வந்து போய் பார்க்கணும், விசாரிக்கணும் ஃபர்ஸ்ட். அண்ட் வாட்டர் மெட்ரோ வந்து போகலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நீங்க வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஜஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து கொச்சின்க்கு வந்து வந்திருக்கோம் வயா குருவாயூர். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து எங்க போறோம், இதெல்லாம் வந்து கீழே போய் சாப்பிட்டுட்டு டிராவல் டெஸ்க்ல வந்து விசாரிச்சுட்டு உங்ககிட்ட வந்து அதையும் அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோங்கிறதையும் இந்த எபிசோட் முடிக்கிறதுக்குள்ள வந்து நான் அப்டேட் பண்றேன். செகண்ட் ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, அங்கே புஃபே டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். நாட் பேட், வெஜிடேரியன் ஐட்டம்ஸும் நிறையவே இருக்குது. வாட்ஸ் தட்? சொன்னது என்னது? ஸ்வீட்டா? இது கேரளா வாட்டருங்க, பதிமுகங்கிற ஒரு ஹர்ப் போட்டு தயாரிக்கிறது. பிங்க் வார்ம் வாட்டர். டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது, நல்லாயிருக்கும். நான் கேட்டதால் ஸ்பெஷலாக கொடுத்தாங்க. காலிஃப்ளவர், வெஜிடபிள் கோலாபுரி, பனீர். இந்த டின்னரோட ஹைலைட்டே இந்த லைவ் மியூசிக் தாங்க. நான் ஃபஸ்ட்டு மியூசிக் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன், பார்த்தா இந்த கார்னரில் ஒருத்தர் லைவாக பாடிட்டு இருந்தார். அங்கே என்னையும் சேர்த்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் செஞ்சோம். சரிங்க, கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டாச்சு, ஒரு மினி வாக் போயிட்டு வரலாம். பக்கத்துலயே நல்லி ஷாப்பிங்கா? நான் விளையாட்டா ஷாப்பிங்னு சொன்னதுக்கே வெங்கடேஷ் ஜர்க் ஆயிட்டாரு.
இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி கொச்சினுக்கு வந்தாச்சு. குருவாயூர் வழியில் குருவாயூர்லேயும் போய் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு கொச்சினுக்கு வந்தாச்சு. ரூம்க்கு செக்இன் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு, டின்னரும் முடிச்சாச்சு. நாளைக்கு எங்கே போகிறோங்கிறது இதுவரையிலும் டிசைட் பண்ணலை. அது நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கலாம். பை, குட் நைட்.